இந்த வீடியோல செக்ஷன் 2.2ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல டிரான்ஸ்மிஷன் கொடுத்தாச்சுன்னா மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆர்டர் பேசிஸை நம்ம எடுத்துக்க போறோம். டொமைன்லயும் சரி கோடொமைன்லயும் சரி ஸ்டாண்டர்ட் ஆர்டர் பேசிஸ். ஸ்டாண்டர்ட் ஆர்டர் பேசிஸ் இன் ஆர்என் அண்ட் ஆர்எம்னா E1 E2 எட்ஸெட்ரா En வரைக்கும் ஆர்என்ல, ஆர்எம்ல E1 எட்ஸெட்ரா EM. அந்த E1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் மாத்திரம் 1 இருக்கும், மிச்சதெல்லாம் 0. E2னா செகண்ட் காம்பனன்ட் மாத்திரம் 1 இருக்கும், மிச்சம் ரிமைனிங் n-1 காம்பனன்ட்ஸ்லாம் வந்து 0 இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆர்எம்லையும் இந்த ஸ்டாண்டர்ட் ஆர்டர் பேசிஸ் அப்படிங்கிறது அதுதான். இப்போ எப்பொழுதுமே இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் கொடுத்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா முதல்ல அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கணும் அதுல வந்து நம்ம முதல்ல கரெக்டா தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்லியிருக்கோம்ல டிரான்ஸ்மிஷன் பேசிஸ் அப்புறம் தான் மேட்ரிக்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் R2 to R3. இப்போ R2 to R3னா மேட்ரிக்ஸ் வில் பி ஆஃப் ஆர்டர் 3/2. கோடொமைன் அப்புறம் தான் டொமைன். ஸோ 3/2ன்னு ஆர்டர் இருக்கணும். ஸோ அதை எப்படி கம்ப்யூட் பண்றது? இந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எனக்கு இதுல தெரியும். இதுல வந்து டொமைன்ல ஸ்டாண்டர்ட் பேசிஸ் E1 E2. E2ங்கிறது 0 1, E1 அப்படிங்கிறது 1 0. ஸோ இது நமக்கு தெரியும். அதே மாதிரி R3ல பார்த்தோம்னா E1 அதே லெட்டர் தான் யூஸ் பண்றோம், ஆனா கான்டெக்ஸ்ட் மாறும்பொழுது மீனிங் மாறும். ஸோ 0 1 0 அண்ட் E3 அப்படிங்கிறது 0 0 1. ஸோ இப்போ எனக்கு பேசிஸ் என்னன்னு தெரிஞ்சாச்சு. டிரான்ஸ்மிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. A1 A2 தான் ஏதான ஆர்டர்ட் பேரா தான் இருக்கும் டொமைன்ல. அது இந்த மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு. இட்ஸ் அன் ஆர்டர்டு ட்ரிப்லெட். ஸோ எப்படி அந்த டிரான்ஸ்மிஷன் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகுதுங்கிற கதையை சொல்லியாச்சு. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம், அதுவும் தெரியுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த T வந்து இந்த மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் டொமைன்ல 1 0 0 1 சொல்லிட்டோம். இப்போ இந்த A1 அப்படிங்கிற இடத்துல 1 இருக்கு, A2 அப்படிங்கிற இடத்துல 0 இருக்கு. அப்ப எங்க A1 வருதோ அங்க 1 போட்டோம்னா எனக்கு இங்க 2, A1 வந்து 1, A2 0, அப்போ 3, A1 1, அப்போ 2 3 1 வருது. இந்த 2 3 1 in terms of E1 E2 E3, ஏன்னா கோடொமைன்ல E1 E2 E3 தான் பேசிஸ். எப்படி எழுதுவோம்னா 2 into E1 plus 3 into E2 plus 1 into E3. ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல 0 1 அப்படிங்கிறது A1 இருக்கிற இடத்துல 0 போடணும். ஸோ A1 எல்லாம் இங்க கடைசி இது 0 வருது. A1 இருக்கிற இடம்லாம் 0 ஆச்சுன்னா இது 0. A2 வந்து 1, அதனால -1. A2 1 4, அதனால 1 -1 4 0. இப்போ இதை வந்து நம்ம -1 into 1 0 0 plus 4 into 0 1 0 plus 0 into 0 0 1ன்னு எழுதலாம். ஸோ எனக்கு மேட்ரிக்ஸ் நான் எழுதணும்னா இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் தப்பு இல்லாம நம்மளால எழுத முடியும். ஒன்று T of E1 T of E2, இது 2E1 plus 3E2 plus 1 into E3, இது 2. அடுத்தது -1 E1 plus 4 into E2 plus 0 into E3. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது it should come in the first column. So 2 3 1. அடுத்தது இது அது செகண்ட் காலம், -1 4 0. ஸோ இதுதான் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் T in the standard basis where T is defined in this way. ஸோ அதே மாதிரி ரெண்டாவதுல நமக்கு R3 to R2ன்னு வந்திருக்கு. அப்போ R3 to R2 அப்படின்னா 2 cross 3 இந்த மேட்ரிக்ஸ் should be. இந்த மேட்ரிக்ஸ் should be of order 2 cross 3ன்னு வரணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? டொமைன்ல எனக்கு E1 E2 E3 இதுதான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். அப்போ it is how it is written 1 0 0 0 1 0 0 0 1.
இப்போ இதுல A1 என்ன, A2 என்ன, A3 என்னன்னு நமக்கு தெரியுது. அப்ப A1 இருக்கிற இடத்துல 1, A2 இருக்கிற இடத்துல 0 போட்டோம்னா 2, ஏன்னா A2, A3 0, 2, ஏன்னா R2 தானே, அப்போ ஆர்டர் பேர் தான் கிடைக்கும். A1ம் A1 1, ஆனா இது 0. ஸோ அப்ப எனக்கு 2, 1 கிடைக்குது. இதை நான் எப்படி எழுதுவேன்? ஏன்னா இங்க வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் E1, E2. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2E1 plus 1 into E2. அடுத்து இங்க வந்தோம்னா A2 1, மிச்சதெல்லாம் 0. இங்க A2வே இல்லை. அப்போ எனக்கு என்ன வருது? 3, 0. ஸோ இது எப்படி எழுதுவோம்? 3E1 plus 0 into E2. அடுத்தது 0, 0, 1. அப்ப இது 0, இது 0, இது 1. அப்போ -1. அடுத்ததுல இது 0, இது 1. ஸோ -1, 1. அப்ப இது எப்படி எழுதுவோம்? -1E1 plus 1 into E2. இப்ப இங்க இருக்கிற பேசிஸ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 2 cross 3ன்னு சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 2 cross 3. அப்போ இங்க என்ன இருக்கோ 2, 1 அது இப்படி எழுதணும். 3, 0, so you have 3, 0. -1, 1, so -1, 1. ஸோ இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். 2, 3, -1, 1, 0, 1. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் தான் தப்பு இல்லாமல் நம்மளால எழுத முடியும். இப்போ அடுத்தது இங்க R3 to Rன்னு கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி எடுத்துட்டு போகுது. சரி, என்ன வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். E1 மறுபடியும் இதே மாதிரி தான் போடணும். T of E1, it is T of 1, 0, 0. ஸோ அது வந்து A2 0, A3 0. அப்போ இட் இஸ் 2. அடுத்தது அப்போ இந்த 2 எப்படி எழுத போறோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது. ஸோ அங்க வந்து 1 சிங்கிள்டன் 1 நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து பேசிஸ் நான் 0 பேசிஸ் அப்படின்னு. அப்போ 2 அது அப்படியே தான் இருக்கும். அடுத்தது T of E2. T of E2 அப்படிங்கிறது ரிமெம்பர் எனக்கு மேட்ரிக்ஸ் வந்து 1 cross 3 இருக்கணும். அதாவது ஒரே ஒரு ரோ 3 காலம் இருக்கணும். ரைட். இப்போ T of 0, 1, 0. A2 இருக்கிற இடத்துல மாத்திரம் 1 வரும், மிச்சதெல்லாம் 0. அடுத்தது T of E3. It is T of 0, 0, 1. That is -3. அப்போ இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் காலம்ல வருமா? அப்ப இது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ 2. செகண்ட் காலத்துல 1, தேர்ட் காலத்துல -3. அப்போ இது 1 cross 3 மேட்ரிக்ஸா இருக்கா? ஒரே ஒரு ரோ 3 காலம், ஒரே ஒரு ரோ 3 காலம். ஏன்னா இது டைமென்ஷன் 1, இதனுடைய டைமென்ஷன் 3. ஸோ மேட்ரிக்ஸ் should be of order 1/3. இப்போ அடுத்தது R3 to R3. அப்ப எனக்கு என்ன வரணும்னா 3 cross 3 மேட்ரிக்ஸ் வரணும். ஸோ இப்போ டிரான்ஸ்மேஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னு கொடுத்தாச்சு. நம்ம வேலை ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்து டிரான்ஸ்மேஷன் பேசிஸ் இங்க கோடொமைன்ல என்ன பேசிஸோ அதை தான் இங்க எழுதணும். டொமைன்ல இருக்கிற பேசிஸ் இங்க, அது T எப்படி எடுத்துட்டு போகுதுங்கிற கதை இதுல இருந்து நமக்கு வந்துரும். அடுத்தது அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது போட்டோம்னா தென் மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இன் தி ஸ்டாண்டர்ட் பேசிஸ். இப்போ அதை பீட்டான்னு டினோட் பண்ணோம்னா இது. போன கேசஸ்லாம் நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் டி பேசிஸ் வந்து நம்ம வி ஹாவ் டு டேக் பீட்டா அப்படிங்கிறத வந்து இங்க வந்து இந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல பீட்டா அப்படிங்கிறது E1, E2, E3. ரைட். அண்ட் காமா அப்படின்னு ஜஸ்ட் சிங்கிள்டன் 1 தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா பீட்டா வந்து இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இன் தி ஆர்டர்ட் பேசிஸ் பீட்டா அண்ட் காமா அப்படின்னு எழுதும்போது இந்த இடத்துல பீட்டாங்கிறது E1, E2, E3. காமா அப்படிங்கிறது E1, E2. ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இன் தி ஆர்டர்ட் பேசிஸ்னு கேட்டால் அந்த முறைப்படி எழுதணும்னா இப்படிதான் ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதணும். மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இன் தி ஆர்டர்ட் பேசிஸ் இஸ் நத்திங் பட். ஸோ இதனுடைய டைமென்ஷன் கிராஸ் இதனுடைய டைமென்ஷன் தான் டைமென்ஷன் ஆஃப் தி மேட்ரிக்ஸும். ஓகே. அப்போ இங்கே வரும்பொழுது எனக்கு 3 cross 3
இந்த இடத்துல E1, E2, E3 அதே மாதிரி இங்கேயும் E1, E2, E3 அப்படின்னா தான் நம்மளால மேட்ரிக்ஸ் எழுத முடியும். ஸோ இப்போ 1 0 0 அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு இந்த A1 இருக்கிற இடத்துல 1 A2 இருக்கிற இடத்துல 0 அந்த மாதிரி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது A2 இருக்கிற இடத்துல 0 A3 0 அதனால 0 A1 1 ஸோ -1 மிச்சது 2 0 அடுத்தது A1 1 A3 0 ஸோ இப்படி வருது. இதே மாதிரி 0 1 0 தட் இஸ் A1 வர இடத்துல 0 A2 வர இடத்துல 1 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 2 4 0 வரும். ஸோ 2 4 0 அது எப்படி எழுதலாம்? 2 into E1 plus 4 into E2 எதனால இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா இப்படியே வச்சிருந்தா நம்மளால மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்க என்ன பேசிஸ் இருக்கு அதே மாதிரி அதை எல்லாத்தையும் கோடமைன்ல இருக்கக்கூடிய அந்த வெக்டர் ஸ்பேஸோட பேசிஸ் மூலமா நம்ம எழுதணும். அப்படின்னா தான் நம்மளால ஈஸியா இந்த இந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட், இது செகண்ட் காலம் எலிமெண்ட், தேர்ட் காலம் எலிமெண்ட் அப்படின்னு போட்டு நம்மளால ஃபைனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இன் தி ஆர்டர் பேசிஸ் பீட்டா அப்படிங்கறத எழுத முடியும். இந்த இடத்துல பீட்டா ஒண்ணு தான் வருது, ஏன்னா டொமைன் கோடொமைன் சேம். அதே மாதிரி அடுத்ததுல ஸோ அப்ப இங்க நமக்கு என்ன 0 -1 இங்க இருக்கிறது காலம்ல எழுதுறோம். அதே மாதிரி இங்க இருக்கிறத காலம்ல எழுதுறோம், இங்க இருக்கிறத காலம்ல எழுதுறோம். ஸோ இந்த சேம் வே R into R அது எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா வெறும் A1 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 A1. ஸோ இதை நம்ம போட்டோம்னா T of E1 போடும் பொழுது 1 0 0 தான் இந்த அப் டு ஃபர்ஸ்ட் இது மாத்திரம் இருக்கும், மிச்சதெல்லாம் 0 1 இந்த இது ஃபுல்லாவே எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ல என்ன இருக்கோ அதுதான் த்ரூ அவுட் ஆல் தி காம்பனன்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அப்போ 1 1 1 1 1 1 அப்படின்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 into E1 plus 1 into E2 and so on 1 into En. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் 1 1 1 1 1 வந்துடும். அடுத்தது நம்ம T of E2 கால்குலேட் பண்ணாலோ T of En கால்குலேட் பண்ணாலோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா அந்த n டியூபிள் வித் ஆல் தி என்ட்ரிஸ் 0ன்னு வரும். அப்போ இது மாதிரி தான் நம்ம அதை எழுதுவோம் 0 0. அப்போ கரஸ்பாண்டிங்கா என்னுடைய மேட்ரிக்ஸ்ல we will have second column 0, third column 0, last column 0. So this will be of order n cross n with these as entries. அந்த மாதிரி வரும். சரி, அப்ப அடுத்தது Rn to Rn தான். ஆனா இந்த இடத்துல an -1 and so on A1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ T of E1 எப்போதுமே ஸ்டாண்டர்ட் பேசிஸ், ஒண்ணுமே கொடுக்கலன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ். T of E1 T of 1 0 0 0ன்னு எழுதுவோம். அதுல A1 1 மிச்சதெல்லாம் 0. அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் காம்பனன்ட் தான் வருது, அதனால you have 1. அதே மாதிரி அடுத்ததுல E2 அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது காலம் ரெண்டாவது என்ட்ரி தான் 1, மிச்சதெல்லாம் 0. அப்படின்னா இதுக்கு முந்தின டேர்ம் A2ன்னு இருக்கும். ஸோ அது மாத்திரம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மிச்சதெல்லாம் 0. ஸோ இந்த மாதிரி வரும். இது எப்படி தான் ரீரைட் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் காலம், இங்க என்ன இருக்கோ அதுதான் செகண்ட் காலம். இந்த மாதிரி எழுதிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி பேக்வேர்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுக்கு பேரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா மெயின் டயக்னல் வந்து இது ஆன்டி டயக்னல்ல 1 1 1 1 வருது. ஸோ தட் இஸ் டர்ம்ட் அஸ் பேக்வேர்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த கேசஸ் எல்லாத்துலயுமே இதுலயே இன்னொன்னு லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா R into R. அப்போ இட் should be 1 cross n இருக்கணும். ஸோ A1 A2 and so on AN A1 plus AN தான் இருக்கு. அப்போ T of E1 1, அதே மாதிரி மிச்சதெல்லாம் பார்த்தோம்னா 0, T of En 1. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் 1 by n தானே, 1 by n. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் அதே மாதிரி லாஸ்ட் காலம் அது மாத்திரம் தான் வித் 1, மிச்சதெல்லாம் 0. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இன் தி ஸ்டாண்டர்ட் பேசிஸ், டொமைன்லையும் கோடொமைன்லையும். இப்போ எனக்கு வேற பேசிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் பீட்டா வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கிடையாது, காமாவும் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கிடையாது. ஸோ போன அந்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம செக்ஷன் ஏல எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ராப்ளம் we can expect in section B. It deserves 5 marks. சரி, என்ன பண்ணுவோம் இங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்க R2 to R3 அப்படின்னா முதல்ல ஆர்டர் ஆஃப் தி ஃபைனல் மேட்ரிக்ஸ் வந்து 3/2ன்னு இருக்கணும். 3 ரோ 2 காலம் அப்படிதான் இருக்கணும்.
இப்போ இந்த போன இதுல ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ன்றதுனால நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இல்ல அப்படின்னா தென் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல t is given let beta be the standard. பீட்டா வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னு கொடுத்தாச்சு. காமா வந்து வேற ஏதோ பேசிஸ். we are asked to compute this. இப்போ ஆல்பா அப்படிங்கிறது இப்போ பீட்டாக்கு பதிலா ஆல்பா நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுல பேசிஸ் இல்லை, இது பேசிஸ் தான். ஸோ இந்த மாதிரி மாத்தி எழுதும்போது ஸோ இதே ப்ராப்ளத்துல 2 சப்டிவிஷன் இருக்கு. ஒன்னு இதை கம்ப்யூட் பண்ணணும், இன்னொன்னு இதை கம்ப்யூட் பண்ணணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இது கேஸ் எடுத்துக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல டி ஆஃப் 1 0, A1 இருக்கிற இடத்துல 1, A2 இருக்கிற இடத்துல 0. அந்த மாதிரி நம்ம போடும்பொழுது எனக்கு 1 1 2ன்னு கிடைக்குது. இதை மாத்திரம்தான் இப்போதைக்கு நம்ம எழுதுறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்மளால ஆஸ் சச் எழுத முடியாது, கம்ப்யூட் பண்ணி தான் எழுதணும். என்ன கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா, எனக்கு இந்த எலிமெண்ட்டை இந்த பேசிஸோட லீனியர் காம்பினேஷனா எழுதணும். இந்த எலிமெண்ட் அத இந்த பேசிஸோட லீனியர் காம்பினேஷனா எழுதணும். ஸோ அது எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன், இந்த 1 1 2வை ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1 1 2வை நான் என்ன பண்றேன், a இன்டூ ஃபர்ஸ்ட் இந்த இந்த பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் வெக்டர் அதை எழுதுறேன். அடுத்தது செகண்ட் வெக்டர், தேர்ட் வெக்டர். இப்போ நம்மளுடைய எய்ம் வந்து இந்த ஏபிசியை கண்டுபிடிச்சிட்டோம்னா தென் நமக்கு ஈஸியா அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த நியூ பேசிஸ்ல இந்த எலிமெண்ட்டை எழுதிட்டோம் அப்படின்னு வரும். சரி, அப்போ எப்படி இதே மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா a plus 2c, a plus b plus 2c plus தேர்ட் காம்பனன்ட் b plus 3c. ஸோ அதை ஒன்னொன்றையும் ஈக்குவேட் பண்ணோம்னா a plus 2c 1, a plus b plus 2c 1, b plus 3c is 2. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம். 3 ஈக்குவேஷன்ஸ் அண்ட் 3 அன்னோன்ஸ் பண்ணோம்னா a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ கிடைக்கும். ஸோ இது c வேல்யூ 2/3, a வேல்யூ -1/3 and b is 0. b is 2 minus 2, that is 0. ஸோ அதை தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இன் தி ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அண்ட் காமா நம்மளால எழுத முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் -1 0 1 வருது. ரீப்ளேசிங் a1/0 and a2/1 இதுதான் வரும். ஸோ மறுபடியும் இத இந்த பேசிஸ் வழியா எப்படி எழுதுறது? அப்ப நமக்கு தெரியாது. அதை ஏபிசி அப்படின்னு குறிச்சிட்டு இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையெல்லாம் எழுதலாம். எழுதிட்டு அதை வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணா -1 0 1க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா அந்த ஏபிசி வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் t of 1 0 and t of 0 1. So matrix of t, here it is. Matrix of t in the basis beta and gamma. இங்க என்ன இருக்கோ அது இங்க வரணும். So -1/3 0, 2/3, -1 1 0, and it is of order 3 cross 2. அதான் நம்ம சொன்னோம் 3 cross 2. ஸோ இதே ப்ரொசீஜர் நம்ம கம்ப்யூட் பண்ணல. இதே ப்ரொசீஜர்ல நம்ம போனோம்னா இந்த ஆல்பா அப்படின்னா டொமைன்ல நம்ம ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்துட்டோம். அதனால கம்ப்யூட்டேஷனே இல்லாம போச்சு. பட் அங்கேயும் வந்து நமக்கு இந்த பேசிஸ் வந்து 1 2 இருந்ததுன்னா இந்த மாதிரி போடுவீங்க. t of 1 2, t of 2 3. ஸோ 1 2னா a1 இருக்கிற இடத்துல 1, a2 இருக்கிற இடத்துல 2 அப்படின்னு போட்டோம்னா a1 minus a2 minus 1. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பிளேஸ்ல a1 இருக்கா. ஸோ 1 2a1 plus a2. ஸோ தட் மீன்ஸ் 4. இப்போ இத இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த இடத்துல இதை வந்து நான் இந்த பேசிஸை UVW அப்படின்னு குறிச்சேன்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா AU plus BV plus CW. அதுலேருந்து ABC வேல்யூ கண்டுபிடிச்சி அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா along with UVC நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இதையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு
இதையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதை in terms of this UVW நேம் பண்ணிட்டு A prime U plus B prime V plus C prime gamma அப்படின்னு போட்டு அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சு எழுதினா இந்த மாதிரி பதில் வரும். ரைட். இப்போ தேர்ட் ஒன், இப்போ மேட்ரிக்ஸும் பாலினாமியலும் வச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆர்டர்டு ட்ரிப்ளெட் கோஆர்டினேட் ஸ்பேஸில் பார்த்தோம். இப்போ மேட்ரிக்ஸ் ஸ்பேஸும் இதுவும் வருது, பாலினாமியல் ஸ்பேஸும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இதுதான். அண்ட் இதுக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் 1x(x²). ஏன்னா திஸ் இஸ் ஆஃப் டைமென்ஷன் 3, ஸோ 1x(x²) தான் அதனுடைய பேசிஸ். இப்போ நம்ம இந்த வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா அண்ட் காமா மேட்ரிக்ஸ் ஆஃப் டி அந்த ரெப்ரசன்டேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போ நமக்கு ப்ரொசீஜர் என்ன, டொமைன்ல என்ன பேசிஸ் இருக்கோ டிரான்ஸ்மேஷன் பேசிஸ் அப்புறம் தான் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்மேஷன்ல 1 0 0 0 0 1 0 0 1 0 0 0 இது வந்து 0 0 1, இது தப்பு. இந்த இடத்துலயும் it is by mistake written this way. We are considering இந்த வந்து U V W X ன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை எழுதிக்கணும். 1 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 1 0. ஸோ இப்படி போட்டோம்னா இவரு தான் AB, இவரு C, இவரு D. இப்போ எனக்கு அது எங்க போகுது அப்படின்னா A plus B அப்படின்னா 1 பிளஸ் 2 times D இல்லை அண்ட் BX² இல்லை. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, ஜஸ்ட் 1 தான் கிடைக்குது. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது B வந்து 1, B வந்து 1, மிச்சதெல்லாம் 0. B1ன்னு சொன்னா 1 x², 1 x². ஸோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எழுதுறோம். இதே மாதிரி தான் அடுத்ததுக்கலாமும். ஸோ 0 0 1 0ன்னா சி வந்து 0 1 மிச்சதெல்லாம். ஸோ இந்த இடத்துல சிஏ இல்லை, இந்த இடத்துல சிஏ இல்லை, அப்போ 0ன்னு தான் எழுதுவோம். அப்போ 0 × 1 + 0 × x + 0 × x². இப்போ அடுத்ததுல you have D to be 1. இப்போ D1ன்னா 2 times இது மாத்திரம் இருக்கும், மிச்சதெல்லாம் வராது. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வழியா ரைட் ஹேண்ட் சைடை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். அப்போ பேசிஸ் எப்படி, ஐ மீன் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம், ஆர்டர் வந்து கோடொமைன்ல ஆர்டர் வந்து 3, டொமைன்ல ஆர்டர் வந்து 4. அப்போ 3/4 மேட்ரிக்ஸ் தான் எனக்கு வேணும். அதாவது 3 3/4 3 ரோ 4 காலம் இந்த மாதிரி வச்சுதான் நம்ம போடணும். அப்படி போடுறச்சு இந்த 1 0 0 இங்க வந்தாச்சு, 1 0 1 வந்தாச்சு, 0 0 0 வந்தாச்சு, and 0 to 0. So this is how we obtain மேட்ரிக்ஸும் பாலினாமியல் ஸ்பேஸும் கொடுத்திருந்தா. இப்போ அதே மாதிரி இந்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் பி ட்ரைட். ஆல்ஃபா என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, பீட்டா என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, காமா இஸ் ஜஸ்ட் சிங்கிள்டன் 1. இப்போ இந்த 2/2 மேட்ரிக்ஸ் அதுல அந்த கலெக்ஷன்லேருந்து அதே கலெக்ஷனுக்கு தான் போகுது, மேட்ரிக்ஸ் டேக்கன் டு மேட்ரிக்ஸ். ஸோ சிம்பிளானது வந்து ஏ டிரான்ஸ்போஸ், அதை வந்து ஈஸியாக நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் இட்ஸ் டிரான்ஸ்போஸ் கேன் பி ஈஸிலி சீன் ஆர் இட் கேன் பி அப்டெயின்ட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் P2 of R to this, இதனுடைய ஆர்டர் 4, இது ஆர்டர் 3. ஸோ 4/3 வரும். இங்கே எழுதியிருக்கோம் 4/3. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு வந்து ப்ராப்ளம் இதுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்தது ஜஸ்ட் ட்ரேஸ் மாத்திரம்தான் வருது, ட்ரேஸ். அப்போ எல்லாத்துலேயும் இந்த இதுல டயக்னல் 1, இதுல 0, இதுல 0, இதுல 1. ஸோ அப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரோ 4 columns. So this is how we compute if this one is not given. அதே மாதிரி define T from P2 of R to R.
result should be 1 by beta of r. So the procedure is the same. Again, we are not computing. So f of x வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா compute this in the standard basis. அதை வச்சு you have to calculate. ஸோ இதே மாதிரி தான் அந்த கடைசி ப்ராப்ளம். பட் மெயினாக வந்து என்னென்ன என்னுடைய டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, இதில் வந்து மேட்ரிக்ஸ் ஸ்பேஸு, அங்கே வந்து கோஆர்டினேட் ஸ்பேஸ்ன்னு வருதா, இல்லைன்னா பாலினாமியல் ஸ்பேஸும் இதுவும் வருது. அந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம பார்த்துட்டு அதனுடைய டைமென்ஷன்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ மேட்ரிக்ஸோட ஃபார்மேட்டு அதில் வந்து தப்பு முதல்ல பண்ணக்கூடாது. அது டொமைனும் கோடொமைனும் என்ன டைமென்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் நமக்கு அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் கிடைக்கும். ஸோ வில் see in the next video. Thank you.